ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஓப்பன் புக் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் புக் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் ஓப்பன் புக் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் டைமில் நம்மளோட மொபைல் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மொபைலை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்மளோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாவே போதும், திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டு அப்படின்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் 50% உங்களோட டேட்டா யூஸ் பண்ணிட்டீங்க, 90% உங்களோட டேட்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வரும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ஸில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா சீக்கிரம் தீர்ந்துடும். ஸோ இப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அந்த செட்டிங்ஸ்னால நம்மளோட மொபைல் டேட்டா வந்து ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க செட்டிங்ஸ் பார்க்கலாம். லேப்டாப்பில் ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஒர்க் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது, நம்மளோட மொபைலில் ஒரு சவுண்டு வரும். என்னடா சவுண்ட் வந்திருக்கு, நம்ம போய் மொபைல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொபைலில் மெசேஜ் வந்திருக்கும் உங்களோட நெட்ஒர்க்லேருந்து. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 50% டேட்டா தீர்ந்துச்சு, 90% டேட்டா தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். நான் தான் ஒன்றுமே பண்ணல, எப்படி டேட்டா தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நமக்கு டவுட் வரும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேப்டாப்பில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நிறைய ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால. ஸோ இப்போ அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நம்மளோட டேட்டா வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ அதனால நமக்கு டேட்டா வந்து சீக்கிரம் தீருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செட்டிங்ஸ்னால அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம டேட்டாவை சேவ் பண்ண போகிறோம். வாங்க என்ன செட்டிங்ஸ்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக செக் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பில் விண்டோஸ் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையான்னு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். விண்டோஸ் அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறீங்களோ உங்களோட லேப்டாப்போட, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த விண்டோஸ் வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகும்போது நமக்கு டேட்டாஸ் வந்து நமக்கு ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ரன்ல போயிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து விண்டோஸில் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி கூட நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போய்க்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் விண்டோஸ் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டிங் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அப்டேட்டோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுறது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. நெவர் செக் ஃபார் அப்டேட்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து மேனுவலாக விண்டோஸ் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது, நமக்கு டேட்டாவும் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமையே நம்மளோட லேப்டாப்பில் சில ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாவை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டா சீக்கிரம் தீரும். ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சர்ச் ரிசல்ட் வரதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ப்ராசஸில் உங்களுக்கு கரண்ட்டாக என்ன ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸில் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டோரண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ளஸ் அடோபோட அப்டேட் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, கூகுளில் மட்டும் எவ்வளோ ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டமோட சிபியூவும் யூஸ் பண்ணிக்கும், ப்ளஸ் நெட்ஒர்க்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டா வந்து சீக்கிரம் தீந்துடும். இதில் எதெல்லாம் தேவையில்லாத ப்ராசஸ்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கூகுள் இதெல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டொரண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டொரண்ட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே என் டாஸ்க் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் மெத்தட். ஸோ தேர்ட் ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மேனேஜர் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் உங்களுக்கு சர்வீஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். இங்கேயும் நிறைய ப்ராசஸ் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் எனேபிள் பண்ணுற வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகாது. இதுவே நீங்கள் வந்து ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டாப் தான் பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் அப்டேட் இருக்கு இல்லைங்களா? இப்போ விண்டோஸ் அப்டேட்டுமே வந்து நீங்கள் இதுலேயே கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கீழே சர்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கேயும் நீங்கள் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வேலை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்ன நமக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா கன்சியூம் ஆகுறது வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணுறது நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம இப்போ டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அந்த அந்த பர்பஸ் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்களும் உங்களோட லேப்டாப்பில் பண்ணுங்கள். பண்ணி எக்ஸாம்ஸை வந்து நீட்டாக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.